சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். அதுதான் தல அஜித் குமார் அவரோட வாழ்க்கையில நிஜமா இருக்கு. அவர் SRO ஸ்போர்ட்ஸ் அவார்டு குரூப், அந்த குரூப் நடத்தின அவார்ட்ஸ் விழால இவருக்கு வந்து ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் 2025 அந்த அவார்டு வந்து இத்தாலி வெனிஸ்ல வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வந்து பிலிப் சாரியல், ஒரு ரினவுண்ட் என்டர்பிரனர் அண்ட் ரேசர், அவரோட மெமரியா அண்ட் ஆனரா இந்த அவார்டு வந்து கொடுக்கப்படுது. அஜித் குமார் வந்து தமிழ் ஆக்டர், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் 63 படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு சின்னதுல இருந்து படத்துல நடிச்சாலுமே அவர் ரேசிங்ல வந்து ரொம்ப அதிகமான ஆர்வம் இருந்தனால அவர் வந்து 2010ல இருந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர்றாரு. இருந்தாலும் இப்போ 2025ல ஒரு குரூப் ஆரம்பிச்சாரு. அதுல தான் வந்து அவர் வந்து தேர்ட் பிளேஸ் வந்தாங்க. அதாவது 24 எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதுல வந்து போர்ஷே 992 GT3 கப் கேட்டகரி, அது வந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் இந்த இதுல ஜாயின் பண்ணாரு. 25 கிலோ வேற குறைச்சிட்டு வந்தாரு. ஒரு ஆக்சுவலா வந்து ஃபேபியன் டுஃபாக்ஸ், மேத்யூ ரெட்ரி, கேமரான் மெக்லோட் அந்த டீமுக்கு எதிராக இவர் வந்து கலந்துக்கிட்டாங்க. தேர்ட் பிளேஸ் 991 கேட்டகரியில் தேர்ட் பிளேஸ் ஜெயிச்சாங்க இந்த குரூப். அப்புறம் இவர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் ரேஸ் ரெகக்னிஷன் இந்த GT4 கேட்டகரியில் அவார்டும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த SRO ஸ்போர்ட்ஸ் குரூப் வந்து அந்த விழா வந்து இத்தாலியில் இருக்க வெனிஸ்ல வந்து நடந்துச்சு. அப்போ வந்து அவங்க குடும்பம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவருக்கு வந்து ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் 2025 அதுக்கான அவார்டு வந்து அவர் வாங்கினாரு. வாங்கின பிறகு அவர் பிலிப் சாரியலை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாரு. அவரை பற்றி நல்லா பேசிட்டு அதான் மேடையில் அதை பற்றி பேசினாரு. அங்கே இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னார். அவங்களோட டீமுக்கு தேங்க்ஸ் சொன்னார். இப்போ கீழே வந்தோன்னா அவங்க குடும்பத்தெல்லாம் பற்றி செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. வரும்போது ஒரு பெரிய மங்களத்தாலும் அந்த மாதிரி ஒரு பெரிய பார்க்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. அஜித் குமார் சார் அவரை ஜெயித்து அந்த அவார்டு கிடைச்சிருக்கு. இவர் நம்ம தமிழ் படத்துல நிறைய அவார்டு வாங்கியிருந்தாலும் விஜய் அவார்ட்ஸு, ஃபிலிம் ஃபேர் அவார்டு அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் ஜெயிச்சிருந்தாலும் இந்த அவார்டு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. இதனால நிறைய அவார்டு ஜெயிக்கும்.